வெல்கம் டு மேக்ஸ் போர்ட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்மால் கிட்கான லேர்னிங் போர்ட் பார்க்க போகிறோம். இது வந்து என் பையன் எல்கேஜி படிக்கும்போது நான் அவனுக்காக ப்ரிப்பேர் பண்ணது. அதோடய ஃபோட்டோஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் இது வந்து 5 இயர்ஸ் பேக் நான் ப்ரிப்பேர் பண்ணது. அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் வந்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணி மற்ற யாருக்காவது யூஸ் ஆகுன்றதுனால நான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த போர்டில் வந்து ஒரு குழந்தைக்கு தேவையான பேசிக் திங்ஸ் எல்லாமே இருக்கும். இதை நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வாலில் வந்து ஹேங் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ குழந்தை வந்து தினமுமே அந்த லெட்டர்ஸ் அந்த பேசிக் திங்ஸ்லாம் பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வந்து லெட்டர் ஐடென்டிஃபிகேஷன் கொஞ்சம் ஈஸியாக அவனுக்கு வந்துடும்ன்றதுனால தான் நான் இதை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணேன். அதுக்கப்புறம் சில பேசிக் திங்ஸும் லெட்டர் இல்லாமல் சில பேசிக் திங்ஸும் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டில் லைன்லேயே வந்து அவனோட பேர் இனிஷியலோட கொடுத்துருப்பேன். அவனோட பேர் வந்து அவனுக்கு எழுத தெரியணுன்றதுனால வித் இனிஷியலோட ஃபஸ்ட் லைன்லேயே கொடுத்துருக்கேன். அண்ட் தென் அவனோட ஃபோட்டோ, ஃபேமிலி ஃபோட்டோலாம் அப்படியே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் செகண்ட் ஒன் கேபிட்டல் லெட்டர். ஃபஸ்ட் லைனில் கேபிட்டல் லெட்டர் இருக்கும் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில். அண்ட் தென் செகண்ட் லைனில் வந்து தேர்ட் லைனில் வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கும். அண்ட் தென் கர்சிவ் லெட்டர்ஸ் இருக்கும். இது மூணுமே வந்து குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ எல்லாமே கர்சிவில் தான் பழகுறாங்க. அப்போ வந்து ஸ்மால் லெட்டர்ஸும் என்னென்னு தெரியணும். புக்கில் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் தான் இருக்கும். அதை வந்து படிக்க தெரியணும். அதே மாதிரி எழுதும்போது கர்சிவ் லெட்டர்ஸும் தெரியணும். அப்படின்றதுனால மூணுமே நான் வந்து அதில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டுமே எனக்கு வந்து பிளாஸ்டிக்லேயே கிடச்சதுனால அதை வாங்கி அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டேன். அண்ட் தென் தேர்டு கர்சிவ் லெட்டர்ஸ்லாம் கிடைக்காததுனால நான் வந்து சார்ட் பேப்பரில் பெயிண்டில் எழுதி அதை வந்து அப்படியே நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். அதனால் அந்த டிஃப்ரென்ஷியேஷன் அவங்களுக்கு தெரியும். அதேமாதிரி ரைட் சைடு கார்னரில் வந்து தமிழ் ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துருக்கேன். உயிரெழுத்துக்கள், அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்துக்கள் ஒரே ஒரு லைன் மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போது அது தெரிஞ்சாலே மற்ற லெட்டர்ஸ்லாம் அந்த லைன் காங்காச்சா நான் வரைக்கும் தெரிஞ்சாலே மற்றதெல்லாம் பண்ணிடுவாங்கன்றதுனால அந்த 2 லைன் மட்டும் கொடுத்துருக்கேன். அப்போ ஐடென்டிஃபிகேஷன் கா என்னன்னு தெரியணும், நான் என்னன்னு தெரிஞ்சனால அந்த ஒரு 2 லைன் மட்டும் கொடுத்துருக்கேன். அந்த லெஃப்ட் சைடு வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். நம்பர் வந்து 1லேருந்து 20 வரைக்கும் கொடுத்துருக்கேன். 1லேருந்து 10 வரைக்கும் தெரிஞ்சாலே அடுத்தடுத்து பசங்க எழுதிடுவாங்க. ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு 1லேருந்து 20 வரைக்கும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நல்லா ஜூம் பண்ணால் இதில் ஜூம் பண்ணனால தெரியல. அதில் வந்து 1க்கு கீழே ONE 1, PWO2 அதுமாரி அதோட ஸ்பெல்லிங்கும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஹிந்தி லெட்டர்ஸும் கொடுத்துருக்கேன். ஆ டு ஹா வரைக்கும் ஹிந்தி லெட்டர்ஸும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பேசிக் ஷேப்ஸ் அதை வந்து நான் கார்ட்போர்ட்லேயே கட் பண்ணி கலர் பண்ணி அதை வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்க 3D ஷேப்பில் இருக்கும். அதோட ஸ்பெல்லிங்கும் அதோட ஸ்கொயர்னால் அதோட ஸ்பெல்லிங் அது மேலே எழுதி அது படிக்க தெரியணுன்றதுனால அப்படி கொடுத்துருக்கேன். அண்ட் தென் டேஸ் அண்ட் மந்த்ஸ் ஓரலாக சொல்ல தெரியணும். அதுக்கப்புறம் ஸ்பெல்லிங் தெரியலனா கூட ஓரலாவது சொல்ல தெரியணுன்றதுனால டேஸ் அண்ட் மந்த்ஸ் வந்து நானே எழுதி ஸ்டார்ட்டில் வந்து கலர்ஃபுல்லாக எழுதி அதை வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, பேர்ட்ஸு, அனிமல்ஸு, ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் சார்ட்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். அதில் எதெல்லாம் குழந்தைக்கு தேவை தினமும் பார்க்குற வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் தெரியணுன்றதுனால இங்கிலீஷில் தெரியணும், ஹிந்தியில் தெரியணுன்றதுனால அது தேவையானதை மட்டும் நான் எடுத்து அதுக்கு செலக்ட் பண்ணி அதை மட்டும் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தென் கலர்ஸ் இந்த கார்னரில் கலர்ஸ் கொடுத்துருப்பேன். கலரோட ஸ்பெல்லிங் அதே கலரில் எழுதியிருப்பேன். ப்ளூனா ப்ளூ கலரில், ரெட்னா ரெட் கலர். அதுவும் நானே வந்து சார்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணது. அந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ் தெரியணும். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஈக்குவல்லாம் என்னென்னு தெரியணுன்றதுனால அதையும் நான் வந்து எனக்கு பிளாஸ்டிக்கில் கிடச்சதுனால அதை வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். தென் நெக்ஸ்ட்டு அதுக்கு ஃப்ளவர்ஸ்க்கு மேலே வந்து கவுண்டிங்ஸ் தெரியணும் குழந்தைக்கு. ஒரு 1 ஆப்ஜெக்ட், 2 ஆப்ஜெக்ட், 3 கொடுத்தா 1 2 3 கவுண்ட் பண்ண தெரியணும். அப்படின்ற மாதிரி ஒரு 10 ஆப்ஜெக்ட் கொடுத்தா 1 2 3 அப் டு 10 வரைக்கும் கவுண்ட் பண்ண தெரியணும். அந்த ஆக்டிவிட்டி தெரியணுன்றதுனால 1லேருந்து 10 வரைக்கும் 1னா ஒரு ஆப்ஜெக்ட், 2னா 2 ஆப்ஜெக்ட், 10னா 10 ஆப்ஜெக்ட். அதுமாதிரி எனக்கு கிடைச்ச பிக்சர்ஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணி அதை வந்து பேஸ்ட் பண்ணி அந்த லேர்னிங் வரணுன்றதுனால அதை கொடுத்துருக்கேன். ஸோ இந்த போர்டு ஃபுல்லாகவே நிறைய விஷயங்கள் கவர் ஆகிருக்கும். இதை வந்து நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் இந்த ரைட்டிங் பேட் வர அந்த மெட்டீரியல், அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் வாங்கி அதில் வந்து எல்லாமே பேஸ்ட் பண்ணி அதை வந்து வாலில் வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து செஞ்சு ஒரு 5 to 6 இயர்ஸ் ஆகுது. இன்னும் கூட எங்கள் வீட்டில் இருக்குது. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு குழந்தைக்கு லெட்டர் ஐடென்டிஃபிகேஷனுக்கும் மற்றதுக்கும். பார்க்கவும் கொஞ்சம் நல்லா அவர் எப்பயாவது அவன் ஃப்ரீயாக இருக்கும்போது சும்மா பார்ப்பான். ஏன்னா நம்ம லெட்டர்ஸ் தெரியலனா கூட அதை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுவான். அவனுக்கு லைனாக சொல்லி பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுவான். கேஜி வந்து அந்த ஓல்டு ஃபோட்டோஸ் அப்போ எடுத்து வச்ச ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு தான் இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். எதுக்காக இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன்னா, இது வந்து மற்றவங்க யாருன்னா இதே மாதிரி பசங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்காக அவங்களுக்கு
உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஐடியா அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து பழைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து இப்போ இந்த வீடியோ நான் மேக் பண்ணி இது ஷேர் பண்ணுறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி 1 இயர் இருக்கும்போது ஒரு சிம்பிளான ஒரு லேர்னிங் போர்டு வந்து செஞ்சுருக்கேன். அது வந்து வேறு ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.